லால்குடியிலேயே ஆசியாவிலேயே பெரிய ரைஸ் மில் இருக்குது. காவேரி எங்கே திரும்பினாலும் காவேரி மருத்துவமனையாக பல ஆயிரம் கோடிகளில் பல அடுக்குமாடியாக இருக்குது. இதெல்லாம் ஏது உனக்கு? சாதாரண நேருன்னு பேர் வைத்த காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்த உனக்கு திராவிட இயக்கத்தில் எப்படியா இவ்வளவு 1000 கோடி? அமெரிக்காவில் பண்ணை வீடு, பல ஆயிரம் ஏக்கர் பண்ணை, விவசாய பண்ணை, இதெல்லாம் எப்படி வந்தது? ஒரு 30-40 ஆண்டுக்குள்ள இதை கேட்பதற்கு எழுதி கொடுத்தவனுக்கும் தெம்பில்லை, விஜய்க்கும் தெம்பில்லை. ரோடு போடுவோம், மரம் நடுவோம், அசோகர் காலத்து வரலாற்று புத்தகத்தை படித்து பேசுவதற்கு விஜய் தேவையே இல்லை. திமுகவை வலுவாக எதிர்க்கணும், அது பேசவே இல்லை. மகேஷ் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவரையும் பெருசாக இருக்கு. 2 பேரும் தான் திருச்சியினுடைய மன்னர்கள் இல்லையா? அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் பொத்தாம் பொதுவான அரசியல்வாதியை தவிர யாரையும் எதிர்க்கக்கூடிய தெம்பும் திராணியும் இல்லை. இப்போ விமான நிலையம் கட்டணுங்கிறார். எங்கே விமான நிலையம்? பாரனூரில் விமான நிலையம் கட்டணுங்கிறார். பரந்தூர் விமான நிலையம் மணப்பாக்கத்திலே ஒரு 300-400 ஏக்கரா நிலம் இருக்குது. இந்த 300-400 ஏக்கர் நிலம் யார்கிட்ட இருக்குன்னா, அண்ணா நகர் எம்எல்ஏ மோகனுடைய மகன் கார்த்தியுடைய கட்டுப்பாட்டு.